நம்மள நிறைய பேத்துக்கு இன்ஸ்டன்டேனியஸாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற பழக்கம் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரியாக்ட் பண்ணுறது, இல்லை நடக்கிற ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு இம்மீடியட்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான ஒரு ரியாக்ஷனை கொடுக்கறது, டக்குன்னு இம்பல்சிவாக ஒரு பிஹேவியரை காமிச்சு மற்றவங்களை ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது, அப்புறம் சட்டுன்னு கோவமாக எரிஞ்சு விழுகிறது, மற்றவங்களுடைய கம்ஃபர்ட் லெவல் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற மாதிரி, மற்றவங்களுடைய பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யூ ஆர் கோயிங் டு வாட்ச் இன் திஸ் வீடியோ. So therefore the title of this video is How to Stop Being So Reactive and Respond to Stress Even More Calmly. So watch carefully. First, why are we reacting or why are we reactive in the first place? ஒரு பிடிக்காத விஷயம் நடந்த உடனே டக்குன்னு நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். Our stress response is being triggered. Stress response அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அளவுகோலோடு இருக்கும். இதுக்கு இவ்வளோ தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத அனுபவிக்கணும், இதுக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் மூளையோடைய கார்டெக்ஸ்லேயே வந்துக்கிட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்துக்கிட்டு நம்ம இமீடியட்டாக ரிப்பல்சிவாக ஸ்ட்ரெஸ்ஸை காமிக்கிற மாதிரி ஒரு பிஹேவியரை காமிச்சோம் அப்படின்னா இட் கிளியர்லி மீன்ஸ் தட் யூ ஹவ் நாட் பீன் இன் டு அ ப்ராப்பர் அப்ரிங்கிங். ஸோ உங்களுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு அர்த்தம். சீரியஸ்லி இட் மைட் பி சவுண்டிங் வெரி ஹார்ஷ், பட் அதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுடைய பிஹேவியர்ஸ் எல்லாத்தையுமே ரெஃப்ளெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன வயசில் உங்கள் பாய்ஹுட் டேஸில் இல்லாட்டி உங்களுடைய கேர்ள்ஹுட் டேஸில் அவங்க எப்படி உங்களை வளர்த்தாங்க, பேரண்ட்ஸ் எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிறத தான் ரெஃப்ளெக்ட் பண்ணும். உங்களுடைய அப்ரிங்கிங் அப்படிங்கிறது சாதாரண லெவலில் இருந்துச்சு அப்படின்னா, மெச்சூர்டான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு அப்ரிங்கிங் ஸ்டேஜாக இருந்துச்சு அப்படின்னம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி யூ வில் பி இன் அ ஸ்டேஜ் வேர் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் டக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கிற ஒரு ரியாக்ஷனை கொடுக்குற ஒரு பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அண்ட் த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் லெவல்ஸ் அதனுடைய ட்ரிகரிங் மெக்கானிசம் அப்படிங்கிறத கம்மி பண்ணுறது தான் நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சொல்யூஷன். ஸோ லெட் மீ கிவ் யூ சம் ஹேண்டி சொல்யூஷன்ஸ் ஃபார் கண்ட்ரோலிங் யோர் ரிப்பல்சிவ் ரியாக்ஷன்ஸ். குவிக்காக ரியாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகரிச்சுக்கிட்டு மற்றவங்களையும் உங்களையும் நீங்கள் டிஸ்கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிற அந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கு 2-3 சொல்யூஷன்ஸை we are going to see. First solution, the 5 fingers Japanese model. நான் சொல்ல போகிற இந்த 5 fingers Japanese மாடலில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், முக்கியமான சில எமோஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய 5 விரல்களில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. So, as you are seeing in this picture, these 5 major emotions are being connected with these respective fingers. இந்த ஃபிங்கர்ஸை வந்துக்கிட்டு இப்படி நீங்கள் அழுத்தி பிடிக்கும்போது, when you are holding the fingers like this, ஒவ்வொரு ஃபிங்கரையும் வந்துட்டு ஒரு 2 minutes அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்படி கொஞ்சம் அப்படி மசாஜ் பண்ண மாதிரி இப்படி நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 5 minutes எக்ஸசைஸ் தானே. இதுக்கு ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ when you are holding, starting from the thumb, you are holding the thumb for a minute, your index finger for a minute, your middle finger for a minute, your ring finger for a minute and your pinky for a minute. So ஒரு 5 நிமிஷம் இப்படி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு விரலாக இப்படி நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கும் போது you will be feeling that pulsating experience. அந்த pulsating feeling அப்படிங்கிறத 5 விரலுக்கும் நீங்கள் பண்ணி முடித்த பிறகு அப்புறம் இந்த பாம்போடைய சென்டர் பொசிஷனில் just make a mild press. ஓகே, அது ஒரு நிமிஷம். ஸோ மொத்தமாக சேர்ந்து இந்த 6 நிமிஷம் ஹோல்டிங் த ஃபிங்கர்ஸ் ஃபார் 5 minutes அண்ட் மேக்கிங் எ ஜென்டில் ப்ரெஷர் இன் திஸ் ப்ரெஷர் சர்க்குலேஷன் ஸ்பாட் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம். 6 நிமிஷத்தில் யூ வில் பி ஃபீலிங் மச் பெட்டர் அண்ட் யுவர் ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி வெல் கண்ட்ரோல்ட். அதுக்காக இம்பல்சிவாக ஒரு விஷயம் நடக்கும்போது யாராவது ஒரு விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட டக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே டக்குன்னு உங்களுக்கு கோவம் வந்துடும், இந்த விஷயமெல்லாம் மறந்துடும். பட் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து இதை பண்ணிட்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் பொதுவாகவே ஒரு ரொட்டீன் பேசிஸாக இந்த எக்ஸசைஸை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி நியூட்ரலைஸ்ட். இந்த பழக்கத்தை நீங்கள் பண்ணியிருக்கும் போது அந்த மோமெண்ட்டில் அந்த ஒரு ரொட்டீனில் நீங்கள் இருக்கும்போது யாராவது உங்களை ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா கூட நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக மாட்டீங்க. ஸோ when you are sitting idle and when you are having some time to spare, why don't you do this? Just hold each finger for 1 minute and make a gentle press on the middle of the palm for 1 minute. The second solution is train your mind to respond slower.
அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் அல்லது ரியாக்டிவ் இம்பல்சிவ்லி ட்ரிவன் சுச்சுவேஷனில் உங்கள் மைண்டை வந்துக்கிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பிஹேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ட்ரெயின் பண்ணியிருக்கணும். லைக் அது எப்படி ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததை லேர்ன் பண்ண பிறகு when you are having such situation, speak slowly, react slowly, move things slowly, think slowly. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவான ஒரு ரொட்டீன் மூவ்மெண்ட் அந்த டைமில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம பிரெயின் வந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக யோசிக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் பேசிக்கலி ஒரு ரிப்பல்சிவான பிஹேவியர், ஒரு ரிப்பல்சிவான இன்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்கும்போது, இந்த இடத்துல நான் ரிப்பல்சிவ்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல. ரிப்பல்சிவ் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸாக உங்கள் ரியாக்ஷனை சட்டுன்னு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ஆக்ஷனுக்கு பேர் தான் ரிப்பல்சிவ் ஆக்ஷன் ஆர் ரிப்பல்சிவ் இன்சிடென்ட் ஆர் ரிப்பல்சிவ் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆர் வாட்எவர், ரிப்பல்சிவ் வாட்எவர். ஸோ அந்த டைமில் நம்ம பொதுவாக எப்படி நடந்துக்குவோம், கத்துவோம், ரைட்? இல்லாட்டி வந்து ஒரு விதமான ஒரு வைல்டு ரியாக்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுப்போம். அப்படி இருக்கிறதுக்கு பதிலாக if you're slower in your reaction, if you're giving a little bit of a slow kind of a behavior mode அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் காமாவீங்க, மற்றவங்களுக்கும் அந்த ரிசீவிங் எண்ணில் இருக்கவங்களுக்கு அது ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ train your mind to behave slower during that repulsive situations. Solution number 3 is identify your stress triggers. உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்னா நீங்கள் எதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கிறது உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத ட்ரிகர் பண்ணுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த ட்ரிகர்ஸ் வெவ்வேறு வெரைட்டியில் இருக்கலாம். நீங்கள் சின்ன வயசில் நிறைய திட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ யாராவது உங்களை பார்த்துட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேற ரைஸ் பண்ணாவே கை கீழே இருக்கு யாருக்கிட்ட அப்படின்ட்டு அது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ட்ரிகர். அந்த ஸ்ட்ரெஸ் ட்ரிகரை உருவாக்குனது என்னது? சின்ன வயசில் உங்களை மிரட்டி திட்டி உங்களை அப்படியே வளர்த்துருக்காங்க. அதனால் அதில் ரொம்ப ரொம்ப விரக்தியான நீங்கள் வேறு யாராவது வந்துக்கிட்டு உங்களை சத்தம் போடுறதுக்கு முயற்சி பண்ணால் உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. நீங்கள் சின்ன வயசில் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு ஆளாக ப்ரீவியஸாக திட்டுறதுங்கிறது பார்த்தோம். இதில் வந்துட்டு எதை சொன்னோம்னாலும் வேண்டாம், நீ அதை பற்றி அதிகம் பேசாத, உனக்கு அதுக்கு வயசு பத்தாது, அமைதியாக பேசாமல் நீ எதுக்கு இதிலெல்லாம் தலையிடுற அப்படிங்கிற மாதிரி உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய அப்ரிங்கிங் இருந்தது அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் இப்போ நீங்கள் உங்கள் அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் இருக்கும்போது, ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கும்போது, இல்லை நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்தீங்க அப்படின்னம்னா யாராவது வந்து உங்களை வந்து நீ சொல்கிறது என்னால் கேட்க முடியாதுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இம்மீடியட்டாக அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டே வந்துட்டு இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கிற நீங்கள் அதில் விரக்தியாகி வேறு யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியோ இல்லை உங்களுடைய லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத கம்மி பண்ணி பேசுகிற மாதிரியோ இருந்தால் உங்களுக்கு உடனடியாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும். உங்கள் பாஸ்ட்டுக்கு நீங்கள் போகணும். எதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறேன்? ஒரு புது ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு பாஸ் சொன்ன உடனேயே ஐயோ அதை செப்டம்பர் மாதத்துக்குள்ளே எப்படா முடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு 3 மாதம் டைம் கொடுத்தாலுமே அந்த ப்ராஜெக்டை நம்மளால் செஞ்சு முடிக்க முடியாதுன்ட்டு இமீடியட்டாக சார் ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது சார், 3 மந்த்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுலாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்கிட்ட நீங்கள் ரிப்பல்சிவாக பிஹேவ் பண்ணுறதுக்கு, அந்த ஸ்ட்ரெஸ் ட்ரிகர் ஆகிறதுக்கு பாஸ்டில் ஏதாவது ஒரு காரணம் வந்திருக்கும். மேபி யூ மைட் ஹவ் பீன் ஓவர்லோடட் வித் அ லாட் ஆஃப் ஒர்க் when you were in the boyhood or a girlhood stage. So you have to identify the stress triggers. When you are able to identify the stress triggers and when you are having them handy, உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் எடுக்க முடியும். எதுக்கு கோவம் வருது, எதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கிற ரீசனை ஐடென்டிஃபை பண்ணாமல் அந்த கோவத்தையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கட்டாயமாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ யூ காட் டு டேக் ஜெனுவன் எஃபர்ட். You have to have a journal, you have to have a pen, and you need to go back to the past and start writing and identify the stress triggers and get an accomplishment. உடனடியாக எரிச்சல் படுற மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுக்குற நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கேட்டால், ask yourself a question, and that question is what is in my control in this environment? இதில் நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது? ஓகே, ரைட்? நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயங்கள் இல்லை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான மெஷர்ஸை ஸ்டெப்ஸை நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி இல்லாட்டி பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பிஹேவியர் அங்கே காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. Because when there is something under your control parameter, why don't you take the steps? Because you can control only the controllables. You cannot control the uncontrollables. So எதுக்காக நம்ம டக்குன்னு அப்படி ரொம்ப எரிச்சல் பட்டு நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோம் அப்படின்னா ஒரு பயம். அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத, நம்மளால் வந்துட்டு கையாள முடியாத ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் இருக்குமோன்ட்டு உள்ளூர ஒரு பயம். அந்த பயத்தினால தான் இமீடியட்டாக நீங்கள் அதை கோவமாக காமிக்கிறீங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனாக காமிக்கிறீங்க.
அதுக்கு மாறா ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் சொன்னேன், இந்த மாதிரி இந்த ஃபிங்கர் ஹோல்டிங் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் அமைதியாகிட்டு இந்த இடத்துல நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா, நான் ஏதாவது ஸ்டெப் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசிங்க. The next solution is asking the contrary question. What is that thing that I cannot control here? இங்கே அன்கண்ட்ரோலபுளாக என்ன இருக்குது? இதுக்கு முன்னாடி கொஸ்டின் அப்படிங்கிறது இங்கே என்னால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டுக்கிறது. இதில் நீங்கள் என்ன கேட்டுக்கிறீங்க, இங்கே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாத விஷயம் என்னது? ஸோ தேர்ஃபோர் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த விஷயம் இங்கே இருக்கிற பட்சத்தில் ஹவு கேன் ஐ ரெஸ்பாண்ட் இன்ஸ்டெட்? வித்தியாசமாக நான் எப்படி இங்கே ரெஸ்பாண்ட் பண்ணலாம்? ஸ்லோவாக, இன்னும் கொஞ்சம் மெட்டிகுலஸாக, இன்னும் கொஞ்சம் நிதானமாக நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம்? பிகாஸ் இது என் கண்ட்ரோலே இல்லை. திஸ் இஸ் சம்திங் தட் கேன் பி நாட், திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் அன்கண்ட்ரோலபிள். அப்போ கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் இந்த இடத்துல எவ்வளோ நிதானமாக நான் எப்படி பிஹேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது இது எல்லாமே வந்துட்டு ஒரு பிரேக்கிங் டவுன் ஸ்லோ ப்ராசஸ். அப்போது யூ வில் பி ஏபிள் டு ரியலி கிவ் a very matured behavior in that circumstance. The next solution is fight, flight or freeze mode choice. Fight, flight or freeze mode choice. Fight, ஒன்று அந்த சிச்சுவேஷன் உங்களை டிஸ்டர்ப் பண்ண அந்த சிச்சுவேஷனுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். ஃப்ளைட் இல்லை, அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாமல் அங்கேருந்து நீங்கள் கிளம்பிடுங்க, எஸ்கேப் ஆகிருங்க. ஃப்ரீஸ், அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் ஆறப்போட முடியும் அப்படின்னா அதை ஃப்ரீஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி யோசிங்க. உடனடியாக எரிச்சல் பட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கோபப்பட்டு கத்தி அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டாப் ஃபார் அ மோமெண்ட். கேன் ஐ ஃப்ளைட் ஆர் கேன் ஐ ஃப்ரீஸ்? ஃபைட் அப்படிங்கிறது இங்கே பெருசாக ஒன்றும் எனக்கு சொல்யூஷனை கொடுக்க போகிறதில்ல. அப்போ இந்த இடத்த விட்டு நான் கம்ப்ளீட்டாக விலகிறதா, இல்லை இதை கொஞ்சம் ஒரு பாஸ் மோடில் வச்சுட்டு அப்புறம் இதை பற்றி யோசிக்கலாமா? மேபி இப்போது 10:30 மணி காலையில், சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு போன பிறகு இதை பற்றி யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தட்ஸ் அ ஃப்ரீஸ் மோட். இன்ஃபேக்ட் தட்ஸ் அ வெரி வெரி பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரீஸ் மோடில் போட்டு நீங்கள் நிதானமாக இருக்கிற டைமில் யோசிக்கும்போது யூ வில் பி திங்கிங் மச் பெட்டர் அண்ட் யூ வில் பி ஏபிள் டு ரியலி ஹேண்டில் த சிச்சுவேஷன் இன் அ மச் பெட்டர் வே அண்ட் இன் அ மச் காமர் வே. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். So, choose to fight or flight or put things into the freeze mode. The last solution I am going to hand you is to be in the beast mode or your best mode. Beast modeல இந்த சிச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களுடைய பெஸ்ட் மோடில் ஹேண்டில் பண்ண போகிறீங்களா? Let me introduce the best mode to you. உங்கள் பெஸ்ட் மோட் அப்படிங்கிறது உங்கள் சென்சஸில், உங்களுடைய நிதானத்தில், உங்களுடைய வேல்யூ சிஸ்டமில், உங்களுடைய உச்சகட்டமான பகுத்தறிவான நிலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுருக்கீங்க இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில், அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, அது உங்களுடைய பெஸ்ட் மோட். எந்த விதமான கற்பனையும் இல்லாமல், எந்த விதமான நிதானமும் இல்லாமல் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணி அந்த இடத்துலையே ஃபுல்லாக ஒரு மெஸ்ஸை க்ரியேட் பண்ணி உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகளை கொடுக்குற அந்த மோடுக்கு பேர் தான் பீஸ்ட் மோட். கெட்டிங் டு த பீஸ்ட் மோட் இஸ் வெரி ஈஸி. எனிபடி கேன் டூ தட். ஒரு படிப்பறிவு இல்லாதவர் அதை செய்ய முடியும், பகுத்தறிவு இல்லாதவர் அதை செய்ய முடியும். எந்த விதமான சப்போர்ட்டும் மற்றவங்களுடைய புத்திமதிகளை கேட்காத ஒருத்தர் அதை செய்ய முடியும் அந்த பீஸ்ட் மோடை. பட் பெஸ்ட் மோட் நீட்ஸ் எஜுகேஷன், இட் நீட்ஸ் ரேஷனல் திங்கிங், இட் நீட்ஸ் காமன் சென்ஸ். படிப்பு, பகுத்தறிவு, சமயோஜித புத்தி எல்லாமே இருக்கிற ஒரு பர்சன் தான் அந்த பெஸ்ட் மோடில் ஆப்ரேட் ஆகக்கூடிய பர்சன். ஸோ ஒரு நிமிஷம், மற்ற எல்லா சொல்யூஷனை விட இது கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ ஒரு நிமிஷம் just think, am I going to handle this with my beast mode or best mode அப்படின்னு யோசிங்க, and you will behave much better. ஸோ இந்த சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் காமான ரெஸ்பான்ஸை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். முதல்ல ரிப்பல்சிவ் ரியாக்ஷன் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ரியாக்ஷன் அப்படிங்கிறதையும் ஒரு பழக்கமாக வச்சுட்ருக்கிற உங்களை மாற்றுறதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறது தான் இங்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ். ரைட், அதுக்கப்புறம் தான் இந்த சொல்யூஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்படி பேசியிருக்க வேண்டியது இல்லையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிற நிறைய ஆட்கள் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இது டெஃபினட்டாக யூஸ் ஆகும். And this technique is going to be used for boys, girls, youngsters, middle-aged people and also senior citizens. That is why I am trying to give these solutions for you. So think about it and be a better person, behave as a better person. And இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம செல்ஃப் டாக் பற்றி பேசியிருந்தோம். Talk to yourself in a much better way and behave as a good person. This is Mani and Sundaresan, resting the case. And until I meet you with the next video, never stoop down to any form of negativity. Don't be feared of anything and always expect only great things in life.
and live strong. All right? Thank you so much. Jai Hind.